உங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இது ஒரு பெரிய கேள்வியாகவே எங்கள் மண்ணிலே இருக்கிறது. இங்கே உங்களை ஒரு அரசியல் பகடைக்காய்களாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் தலைவரோ தனக்கான ஒரு லாப நோக்கு அரசியலுக்காக உங்களை பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிப்பார்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் வைத்துக் கொண்டு எமக்கான ஒரு விடுதலையோ எமது அடுத்த தலைமுறைக்கான ஒரு எதிர்காலத்தையோ தீர்மானிப்பது என்பது சாத்தியமே இல்லை. நாங்களும் இந்த இலங்கை தீவினுடைய பூர்வீக குடிகள், எங்களுக்கும் இந்த மண் உதிர்த்தானது என்பதை நகர்த்தி 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 எங்களை இலக்கை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும். இந்த இனம் ஒரு பெரிய கனவுகளை சுமந்து ஒரு இலக்குகளை நோக்கி பயணித்த ஒரு இனம். இந்த 15 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இன்றி, எந்த விதமான ஒரு அரசியல் நகர்வுகளும் இன்றி ஒரே இடத்திலே இருப்பது போன்று அல்லது எந்த இடத்திலே இருந்து அதல பாதாளத்திலே விழுந்தது போன்று உணர்கின்றேன். இந்த இளைஞராகிய நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இது ஒரு பெரிய கேள்வியாகவே எங்கள் மண்ணிலே இருக்கிறது. உங்களுக்கு இங்கே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள்? அந்த வாய்ப்புகளின் ஊடாக இந்த இனத்திலே நடக்கக்கூடிய, இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய இந்த நிலைகளை எப்படி நீங்கள் மாற்ற போகிறீர்கள்? அதற்கான செயல் திட்டங்கள் என்ன இருக்கிறது? அதை பற்றி உங்களோடு உங்கள் எண்ணங்களில் இருக்கிற கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அதுக்கான மேடை இதுவாக இருக்கும் என தெரியாது. நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டால் இன்னொரு தடவை அல்லது இன்று கூட உங்களுடைய இந்த நிகழ்வுகள் முடிந்ததன் பின்பு கூட நான் உங்களோட நேரம் செலவழிக்க தயாராக இருந்தேன். உங்களோட நிறைய விஷயங்களை பேச ஆசைப்படுகிறேன். இங்கே உங்களை ஒரு அரசியல் பகடைக்காய்களாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் தலைவரோ தனக்கான ஒரு ஆதரவு நிலையை உங்கள் மூலமாக உங்கள் ஊடாக உங்கள் சமூகத்தின் ஊடாக தனக்கான ஒரு லாப நோக்கு அரசியலுக்காக உங்களை பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிப்பார்கள். நீங்கள் எல்லோரும் படித்த இளைஞர்கள், உங்களுக்கு ஒரு சுய புத்தி இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த முன்னால் பேசிய இதற்கு முன்பிருந்த தலைவர்கள், செயலாளர்கள், அந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பேசுகின்ற பொழுது மிகவும் பூரிப்பாக இருந்தது. அவர்கள் இந்த நிலையில் இருந்து வெளியில் இருந்தாலும் இன்னும் கூட அவர்கள் இந்த தமிழகத்திற்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தங்களால் ஆன எல்லாவற்றை செய்துவிட வேண்டும். அதுக்கு ஒரு பதவி எவ்வளவு முக்கியம் என்பதை கடைசியாக பேசின தம்பி மண்சாட்டமாக கேட்டார். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பதவிகள் ஊடாக நாங்கள் ஏதேனும் ஒன்றை பெற்றுவிட முடியாதோ என்ற ஏக்கம் அவருக்கு இருந்தது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் ஊடாக அடைய வேண்டிய விஷயங்களை அடைவது என்பதும் ஒரு விதமான அரசியல் தான். ஆனால் இன்று எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதோ ஒன்றை அடைகிறார்கள், அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அது அவரை சூழ உள்ளவர்களுக்கும். இது எந்த வகையான அரசியல் என்பதை ஆழமாக யோசிக்க வேண்டும். நீங்கள் நாளை ஒரு பெரிய தலைவர் ஆகலாம், அல்ல இந்த இனத்தின் மீது நீங்கள் காதல் கொள்ளலாம், இந்த மண்ணை நேசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது, தொலைநோக்கு சிந்தனை என்பது, இந்த மண்ணை நேசிப்பது என்பது உங்கள் ரத்தத்திலே ஊற வேண்டும். இளைஞர்கள் அவர்கள் எப்போதும் துடிப்போடு தான் இருப்பார்கள், அது மாற்ற முடியாது. இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயசுக்கு ஏற்ற தன்மைகள் இருக்கும். ஆனால் அவர்களை ஒரு அழகான, அவர்கள் ஒவ்வொருவரும் அழகான பூக்கள், அவர்களை போட்டு ஒரு அழகான மாலை ஆக்க முடியும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அந்த மாலை ஆக்குவதற்கு ஒரு தரமான ஒரு நார் தேவை. அந்த நார் தரமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பூக்களை சேர்த்து ஒரு அழகான மாலை ஆக்க முடியும். நான் உங்களுக்கு பகிரங்கமாகவே அழைக்கப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த நாளிலே பூக்களாக ஒரு அழகிய மாலையாக மாற வேண்டும். அந்த மாலை ஒரு
இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னால் ஆன அத்தனை உதவிகளையும் இந்த யாழ் மாவட்ட சம்மேளனத்துக்கு முதலாவது தடவையாக ஆரம்பித்தோம். உங்களிடையே இருக்கக்கூடிய ஆளுமைகளை வைத்துக் கொண்டு யார் யாருக்கு எந்த துறை சார்ந்த விருப்பங்கள் இருக்கிறது, யார் யாருக்கு என்ன திறமைகள் இருக்கிறது, அந்த திறமைகளை எப்படி முன்னகர்த்தலாம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு 10 மாணவ மாணவிகள் சொல்லலாம், எனக்கு என்னுடைய எதிர்காலம் ஒரு அரசியலை நோக்கி இருக்க வேண்டும். அந்த 10 பேருக்கும் நான் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அரசியல் படிக்க தயாராக இருக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் திட்டங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை ஒரு சூமினூடாகவோ ஸ்கைப்பினூடாகவோ அவர்களை இணைத்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கான அரசியல் அறிவை ஊட்டி உங்களை ஒரு தலைசிறந்த தலைவராக ஒரு தலைசிறந்த ஒரு அரசியல்வாதியாக கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுபோன்று ஒவ்வொரு துறைகளிலேயும் நீங்கள் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவராக இருந்தால் நிச்சயமாக ஒரு குழுக்களாக இணைந்து அண்ணா எனக்கு இந்த துறையிலே நான் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய உயிர் நிலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை, இந்த உதவியை செய்கிறார்கள் என்று சொல்கிறார். நிச்சயமாக அதற்கான ஏற்பாட்டை நானே செய்கிறேன். ஒரு 2-3 ஆண்டுகளிலே இந்த யாழ் மாவட்டத்தினுடைய இந்த சம்மேளனம் ஒரு பாரிய வளர்ச்சியை காரணமாக இருந்தால் இதே விடயங்களை நாங்கள் ஏனைய மாவட்டங்களுக்கும் அறிமுகப்படுத்தலாம். அதை ஒட்டுமொத்த தமிழதாயம் என்றும் விருத்தி அடைய வைக்கலாம். அதன் ஊடாக ஒரு பாரிய அரசியல் இளைய சமூகத்தை உருவாக்க முடியும். அந்த உருவாக்கப்படுகின்ற பாரிய இளைய சமூகத்திலிருந்து தெரிவு செய்து ஆற்றல் மிக்க இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் வைத்துக் கொண்டு எமக்கான ஒரு விடுதலையோ எமது அடுத்த தலைமுறைக்கான ஒரு எதிர்காலத்தையோ தீர்மானிப்பது என்பது சாத்தியமே இல்லை. வெளிப்படையாகவே பேசுகிறேன். எங்களுக்கான ஒரு இருப்பு, எங்களுக்கான ஒரு அரசியல் எதிர்காலம், எங்கள் அடுத்த தலைமுறை தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், எங்களுக்கான விடுதலையை பெற்றெடுக்க வேண்டும். நாங்களும் இந்த இலங்கை தீவினுடைய பூர்வீக குடிகள், எங்களுக்கும் இந்த மண் உதிர்த்தானது என்பதை நகர்த்தி 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 எங்களை இலக்கை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்தை இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய சம்மேளனத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்கான எந்த வகையான தம்பியுடன் கூறும்போது சொன்னார் ஒற்றுமை. நாங்கள் ஒற்றுமையாக ஒரு ஓர்மத்தோடு ஒரு விடுதலை நோக்கி 30 ஆண்டு காலங்களுடைய போர் எப்படி இருந்தது, எங்களுடைய பயணம் எப்படி இருந்ததோ அதே போன்று ஒரு ஓர்மத்தோடு நாங்கள் சாதிக்க வேண்டும் இடத்தோடு இருப்பவர்கள் நிச்சயமாக குழுக்களாக என்ற துறை சார்ந்து உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறீர்கள், உங்களை அடுத்த கட்டத்தில் நகர்த்த போகிறீர்கள் என்று சொன்னால் அதை சார்ந்து பேசுவதற்கும் அதுக்கான நேரத்தை செலவு செய்வதற்கும் அதுக்கான ஆற்றலை ஒழுங்கமைத்து தருவதற்கும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்தை இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய சம்மேளனத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்கான எந்த வகையான தம்பியுடன் கூறும்போது சொன்னார் ஒற்றுமை. நாங்கள் ஒற்றுமையாக ஒரு ஓர்மத்தோடு ஒரு விடுதலை நோக்கி 30 ஆண்டு காலங்களுடைய போர் எப்படி இருந்தது, எங்களுடைய பயணம் எப்படி இருந்ததோ அதே போன்று ஒரு ஓர்மத்தோடு நாங்கள் சாதிக்க வேண்டும் இடத்தோடு இருப்பவர்கள் நிச்சயமாக குழுக்களாக என்ற துறை சார்ந்து உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறீர்கள், உங்களை அடுத்த கட்டத்தில் நகர்த்த போகிறீர்கள் என்று சொன்னால் அதை சார்ந்து பேசுவதற்கும் அதுக்கான நேரத்தை செலவு செய்வதற்கும் அதுக்கான ஆற்றலை ஒழுங்கமைத்து தருவதற்கும் அதுக்கான பண செலவை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன்.
எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு மனித நோட்டத்தை போன்ற ஒரு மனித நோட்டத்தை கற்பனையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனித நோட்டத்தை 4 பாகங்களாக பிரிக்கிறார்கள். நாங்கள் ஒரு முதலாவது பாகத்தை தந்தை செல்வா தலைமையிலே ஓடி வந்து ஒரு கால்வாசி பிச்சை அடைவர்கள் இலக்கை அடைந்து விட்டோம். அடுத்த அரவாசி தூரத்தை எங்களுடைய தேசிய தலைவர் ஊடாக அரவாசி தூரத்தை வந்து அடைந்து விட்டோம். ஆனால் இன்னும் அந்த மரங்களுடைய இறுதி இலக்கை நாங்கள் அடையவில்லை. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கொழும்பில் இருந்து காங்கிரஸ் துறைக்கு போவதற்காக ரயில் பயணத்தில் ரயில் ஏறிவிட்டோம். ரயில் வந்து இப்பொழுது கிளிநொச்சியிலே இருக்கிறது. 15 ஆண்டுகளாக கிளிநொச்சி திரைப்படத்திலே இருக்கிறது. அது இன்னும் காங்கிரஸ் துறையை நோக்கி நகரவே இல்லை. எங்களுடைய இலக்கு காங்கிரஸ் துறையை வந்து அடைய வேண்டும். அந்த ரயிலை இன்னும் பல ஆண்டுகள் அதிலேயே விட்டால் அந்த ரயில் ஊக்கி நாசமாக போய்விடும். நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் துறையை வந்து அடைய முடியாது. கிளிநொச்சியில் இருந்த அந்த உயரத்தை நாங்கள் எப்படியாவது தள்ளி அடுத்தடுத்த நகர்களை ஏற்படுத்தி அடுத்தடுத்த நிலையங்களின் ஊடாக காங்கிரஸ் துறையை வந்தடைய வேண்டும். அந்த காங்கிரஸ் துறைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருப்பதாக வளர்கிறேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தூக்கணார் குருவி. இந்த தூக்கணார் குருவியினுடைய கூடை நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள், நிறைய பேர் பார்க்க மாட்டீர்கள். பார்க்காதவர்கள் தயவு செய்து கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த தூக்கணார் குருவிக்கு அந்த கூடை கட்டி கொடுப்பதற்கு யாரும் பயிற்சிக்கவில்லை. அந்த கூடு அவ்வளவு கடினமான ஒரு கூடை ஒரு இவ்வளவு இருக்கக்கூடிய தூக்கணார் குருவி உருவாக்குகிறது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக. இதை சர்வதேச ரீதியாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு ஒரு குருவி அதுக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு மூளையை வைத்துக் கொண்டு தன்னுடைய சேர்க்கைக்காக இவ்வளவு ஒரு அழகிய ஒரு பிரமிப்பான ஒரு கூடை உருவாக்குகிறது என்று சொல்லி ஒரு கொஞ்சம் தூக்கணார் குருவிகளை கொண்டே கூட்டிலே அடைக்கிறார்கள். அது வெளியே போய் அதுக்கான கூட்டுக்கான மூலதனத்தை தேட முடியாது. அந்த கூட்டுக்குள்ளேயே அது இனப்பெருக்கத்தை உருவாக்குகிறது. 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் முடிந்து குருவிகள் பெறுகின்றன. அந்த குருவிகளை வெளியே விட்டுட்டு அதை பின்தொடர்கிறார்கள். அந்த 3வது தலைமுறை குருவி அதே மாதிரியான கூட்டை உருவாக்குகிறது. இது எப்படி சாத்தியம்? அதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளும் எங்களுடைய விடுதலை வேட்கை என்பதும் இனத்தினுடைய விடுதலை என்பதும் தலைமுறைகள் தாண்டியும் இலக்குகள் மாறாமல் நீங்கள் பயணிப்பதற்கான உங்களை எங்கே கொண்டு அடைத்தாலும் உங்களுக்கு அந்த இன உணர்விலே இருந்து உங்களை வெளியே கொண்டு சென்றாலும் உங்களை எத்தனை தலைமுறைகள் தாண்டி உங்களை திசை திருப்ப முற்பட்டாலும் நீங்கள் பலமாவது இனத்தின் விடிவை இறுதி இலக்காக கொண்டு நாங்கள் கண்ட கனவுகள் ஏராளம். எங்களுடைய எதிர்காலத்திற்காக கனவுகள் கண்டவர்கள் ஏராளம். அந்த கனவுகள் கண்டவர்கள் அந்த கனவுகளோடு இந்த மண்ணுக்குள்ளே உறங்குகிறார்கள். அவர்களுடைய கனவுகள் இன்னும் நனவாக்கப்படவில்லை. அந்த கனவுகள் நனவாக்கப்படும் வரை இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுவே எங்களுடைய இறுதி இலக்காக இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.